19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தம் பிழையை உணர்கிறவன். இன்னைக்கு மற்றவங்களுடைய பிழைகளை உணரத்தான் இன்னைக்கு ஆட்கள் இருக்கே தவிர, who is there to realize their own mistakes, who can understand his own errors? யாரு இங்க யார் இருக்கா? என் மனைவி இது பண்ணா, என் புருஷன் இதை பண்ணா, என் புள்ள இதை பண்ணுச்சு, மற்றவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லத்தான் உணரத்தான் ஆள் இருக்கே தவிர, ஏன் சொந்த பிழைகளை உணர்கிறவன் அப்படின்னா பைபிள் என்ன 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 அர்த்தத்தில் கேட்குதுன்னா, ஒருத்தனுமே இல்லை. தான் சொந்த தவற உணர்றவன் இந்த பூமியில இல்லை. பெற்றா சபையில் இந்த மாலை வேளையில உணர்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தருக்கு காண்பியுங்க. நீ எந்த நிலைமையில விழுந்தங்கிறத நினைவு கூர்ந்து நீ அதிலே மனம் திரும்ப. நீ இல்லாட்டா நான் உன்கிட்ட வருவேன், உன் விளக்க அணைப்பேன். என்ன அர்த்தம்? தேவனுடைய வருகையில நீ இருளடைந்து போவாய், வெளிச்சத்தை காண மாட்டாய். தடவி ஒரு குருடனை போல நடந்து போகிற நாட்கள் வந்துவிடும் உனக்கு. ஆண்டவர் இந்த மாலை ஆராதனையிலே சொல்லுகிறார், church has to repent first before we lead others to repentance. அடுத்தவர்களை நாம் மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முன்பாக, நடத்துவதற்கு முன்பாக நான் நம்ம சபை முதலாவது மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் எந்த பிழைகளில் இருக்கிறோம் என்று கை உயர்த்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனாலதான் தாவீது பாவம் செஞ்ச பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க, என் மறைவான குற்றத்தை எனக்கு மன்னிச்சிருங்க, திரும்ப எனக்கு ரட்சணியத்தின் சந்தோஷத்தை தாரும். என்ன சந்தோஷத்தை தாரும்? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை சந்தோஷமா எண்ணுவான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்க ரட்சிப்பு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? நீர் அதை எனக்கு திரும்ப தந்தேனா நான் என்ன செய்வேன்னா, எனக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி வரும். என்ன ஆவி? அந்த ஆவி வந்த உடனே நான் பாதகர்களுக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன். வசந்த படிப்போமா? 81ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு நீர் தந்து உற்சாகமான ஆவி. இங்க பாருங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு என்ன தாங்க? உற்சாகத்தின் சந்தோஷத்தை தாங்க. அந்த சந்தோஷம் எனக்கு வந்துச்சுன்னா எனக்குள்ள என்ன இருக்கும்? உற்சாகத்தின் ஆவி. அந்த உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தாரும், என்னை தாங்குபடி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். உம்முடைய வழிகளை நான் என்ன செய்வேன்? உபதேசிப்பேன். பாதகர் என்று சொன்னால் பாவிகள். அப்ப நான் முதல்ல மனம் திரும்பி ஏன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டால் மட்டும்தான் நான் பிறருக்கு இயேசுவை குறித்து சொல்ல முடியும். எனக்குள்ள ரகசிய பாவம் இருக்கும்னா, எனக்குள்ள மறைவான பாவம் இருக்குமானா, எனக்குள்ள உற்சாகத்தின் ஆவி இருக்காது. என்ன ஆவி இருக்காது? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, மூடியா இருக்கு. என்னது? மூடியா இருக்கு. மூடே இல்லை, டேர் மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கு, கவலையாக இருக்கு, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி மந்தமாக இருக்கு. ஏய், எனக்கு இது எதுக்குலாம் உனக்கு இதெல்லாம் வருது? ஒரே ரீசன் சொல்கிறாங்களுங்க, மறைவான குற்றம் ஒருவனோட வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் உற்சாகத்தை இழந்து போவார்கள். they will lose their spirit. அந்த உற்சாகத்தின் ஆவி ஒரு மனுஷனை விட்டு போயிடும்.
சத்தமாய் அல்லேலூயா சொல்லுங்கள். பார்த்தீங்களா? இல்லை பார்த்தியா? இது என்ன ஆவி? இது உற்சாகத்தின் ஆவி கிடையாது. இது தூக்கத்தின் உச்சகட்ட ஆவி. உற்சாகத்தின் ஆவியே நீ இழந்து போற. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா அது அப்படியே ஒரு மனுஷன் செய்யறான்னா அவன் தான் ஜெயிச்சவன். அவன் தான் ஜெயிச்சவன். ஒரு உதாரணத்துக்கு 4:30 மணி காலை ஜெபத்துக்கு நான் எழுந்திருப்பேன்னு விட்டாம ஒருத்தன் எழுந்திரிச்சிட்டான்னா அவன் ஜெயித்தவன். நான் இந்த பாவத்தை விட்டுருவேன் அப்படின்னு ஒருத்தன் முடிவெடுத்து அதை விட்டுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் தான் ஜெயித்தவன். நான் இந்த சுபாவத்தை இன்னிலிருந்து மாத்தி அதை அப்படியே கான்சிஸ்டன்ட், அவன் தான் ஜெயித்தவன். வேதத்தை இவ்வளவு அதிகாரம் இன்னைக்கு வாசிக்காம நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி கான்சிஸ்டன்ஸா வாசிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஜெயித்தவன். ஊழியத்தை கையில எடுக்கிறது பெருசு இல்ல, அந்த ஊழியத்தை தேவ மனுஷர்கள் உங்க கையிலிருந்து வாங்கி இன்னொருத்தன் கையில கொடுக்கிற வரைக்கும் உன் கையில உன் நடத்திப்பு என்ன ஊழியம் கொடுத்ததோ அந்த ஊழியத்தில் எந்த இன்னல் மோதி வந்தாலும் அதை உற்சாகத்தோடு நீ செய்கிறியே, விட்டாமல் செய்கிறியே, அதுக்கு பேர் தான் என்ன ஆவி? உனக்குள்ள இருக்கிற மறைவான குற்றம் அந்த சந்தோஷத்தை எடுத்துரும் உங்ககிட்ட இருந்து. நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி வாழ்கிறேன், நான் ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கேன், என்னால் ஏன் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, நான் ஏன் மாறவே முடியல, இந்த எண்ணங்கள் உன்னை அந்த உற்சாகத்திலிருந்து எடுத்துரும். நீ பின்மாற்றத்துக்குள்ள போக ஆரம்பிப்ப. யூ வில் ஹேவ் அ ஸ்பிரிட் ஆஃப் சேட்னஸ். ஒரு துக்கத்தின் ஆவி உன்னை ஆளுகை செய்தரும். அவனை பார்த்தா நமக்கும் துக்கம் வரும். அவன் ஆராதனை நடத்தினா சபையே துக்கத்துக்குள்ள போகும். இவன் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை கொண்டு வந்த ஆராதனையில் இது ஆராதனை மனம் திரும்பி பாடுற ஆராதனை இல்லை. இது என்ன ஆராதனை? தாம் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைக்காக அவன் அந்த ஆராதனையில் அழுது தீக்கிறான். இப்ப சபையில் என்ன ஆவி இறங்கும்? என்ன ஆவி இறங்கும்? துக்கத்தின் ஆவி இறங்கும். சபையில ஊழியம் செய்றவங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உன் ஆவி உற்சாகமா இருக்க வேண்டும். நீங்கள் எந்த ஊழியம் செய்தாலும் சரி, சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நீங்கள் செய்யலன்னா there is something wrong in your inner life. ஏதோ ஒரு மறைவான குற்றத்தில் நீ அகப்பட்டிருக்கிற, ஏதோ ஒரு ரகசிய பாவத்தில் நீ அகப்பட்டிருக்கிற, உனக்குள்ள சந்தோஷமே இல்லை. there is no happiness in you. சிலரை பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளேயே அடைஞ்சி கிடப்பாங்க. there is no happiness. that means you are under a sin. நீ ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாய். சிலரால சிரிச்சு பேச முடியல. நான் சொல்றேன், you are under a power of sin. உன்னால நீ மகிழ்ச்சியா உன்னால ஊழியம் செய்ய முடியல, கடமைக்காக நீ செய். there is a power of sin. ஐயோ, என்னால மகிழ்ச்சியா உற்சாகமா சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்க முடியல, கை உயர்த்தி ஆராதிக்க முடியல, கை தட்டி ஆராதிக்க முடியல. something is depressing me. ஏன் கர்த்தருடைய பிள்ளைக்கு அது வரவே கூடாது. காரணம், உன்னை மன்னித்தவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். உன் பாவங்களை ஆழ கடலிலே வீசினவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். உன் பாவத்தை இனி நினைப்பதில்லை என்று சொன்னவர் உயிரோடு இருக்கிறார். உன்னை மன்னிக்கிறவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். நீ ஏன் துக்கமா இருக்கிற? அந்த பாவம் உன்னை அடிமைப்படுத்துது. உன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உன் கையிலிருந்து எடுத்துருச்சு. உற்சாகத்தின் ஆவியை நீ பறி கொடுத்து விட்டாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தாவீது கேட்டவாறு நீயும் கேட்கணும். எனக்கு மீண்டும் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு மீண்டும் உற்சாகத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழிகளை நான் உபதேசிப்பேன், அப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிப்பேன், அப்பொழுது இயேசு நல்லவர் என்று சொல்லுவேன், அப்பொழுது கர்த்தர் நல்ல
நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுவேன். எனக்குள்ள மகிழ்ச்சி இல்லைன்னா நான் பிறருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. எனக்குள்ள சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாம நான் பிறரை ரட்சிப்புக்குள்ள நடத்தவே. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சந்தோஷம் இருக்கா? இப்ப எதுல தெரியுமா சந்தோஷம் உனக்கு? சினிமா பார்க்கறதுல சந்தோஷம், கேம் விளையாடுறதுல சந்தோஷம். உன் வாழ்க்கையில தேவனை தேடி தேவ சமூகத்திற்கு வருவதற்கு உனக்கு வக்கு இல்லை. ஆனா நீ போய் உலக காரியத்தில் சந்தோஷத்தை தேடுற கேட்டா ஒரு துக்கமா இருக்கு. நான் சொல்றேன், துக்கம் நீங்காது. குடிக்கிறவனுக்கு எவ்வளவு நேரம் துக்கம் நீங்கும்? குடி தெளிகிற வரைக்கும் தான் துக்கம் வராம இருக்கும். குடி தெளிஞ்சிருச்சுன்னா முன்ன இருந்த பிரச்சனையோட 2 மடங்கு பிரச்சனை வந்துடும். நீ குடிகார மாதிரி தான். நீ உலகத்தில் உன் சந்தோஷத்தை தேடுற. அதான் வேதம் சொல்லுது, இந்த உலகம் உனக்கு கொடுக்கிற சமாதானத்தை நான் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் அது விலையேற பெற்ற சமாதானம், அது நீங்காத சமாதானம், அது உன்னை விட்டு நிலைவேறாத சமாதானம், அது என்னுடைய சமாதானம். சொல்லுங்க, ஷலோம், சமாதானம். அவருக்கு சமாதானத்தின் பெயர், சமாதானத்தின் ஆண்டவர் என்ற பெயர். கூட்டாளியை தேடி போற, அவனை தேடி போற, இவளை தேடி போற, காதலியை தேடி போற, கேம தேடி போற, சினிமாவை தேடி போற, சினிமா பாட்டை தேடி போற. ஆண்டோடைய பாட்டு என்ன புது பாட்டு வெளியா இருக்குன்னு கேட்டா எவன் பாடுறான், எந்த ஊழியக்காரன் பாரு, எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா சினிமா பாட்டை கேட்டா அழகா சப்டைட்டிலோடு சொல்றிய, உன் வாழ்க்கை உருப்பிட்டு இருக்கா? நீ பார்த்துக்க. சந்தோஷத்தை எங்க தேடுகிறாய்? நான் சொல்றேன், ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு இதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு சந்தோஷமே அவனுடைய ரட்சிப்பு. அவன் தேவனை தொழுது கொள்கிற தொழுதல், கர்த்தரை ஆராதிக்கிற தொழுதல். இரவெல்லாம் பகல் எல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகல் எல்லாம் இதயம் என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பாடுவோமா? பேரின்ப கடலிலே உம்மை துதித்து துதித்து மகிழணும். நான் வாழ உம்மை துதித்து கையை தட்டி இரவெல்லாம் பகலெல்லாம் என் நினைவெல்லாம் தான் சந்தோஷம். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் போது ஒரு சந்தோஷம், அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிறது ஒரு சந்தோஷம், அவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது சந்தோஷம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது சந்தோஷம். இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த சந்தோஷம் இருக்கிறவன் போதகருக்கு அவருடைய வழியை உபதேசிப்பான். ஆத்துமாதாயம் செய்யணுமா? you need this happiness. உனக்கு இருக்கணும் அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்பதான் ஒருவரும் கெட்டு போகாமல் அவருடைய வருகையிலே காப்பாற்றுவதற்கு நீயும் ஒரு காரணமாக இருக்க முடியும். கை உயர்த்தி ஹalleluya.
ஊழியம் செய்ய விருப்பப்படுற எல்லாருக்கும் சொல்ற ஆலோசனையா, உனக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாட்டா இன்னைக்கு அதை பெற்றுக்கோ. யூ நீட் தட் ஹாப்பினஸ். உன் சொந்த துக்கத்தை கொண்டு வந்து ஊழியத்தில் வைக்காத. உன் சொந்த மண்டை பிரச்சனை ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து ஊழியத்தில் ஊத்தாத, ஜபத்தில் ஊத்தாத. கர்த்தருக்காக ஓட பிரயாசப்பட உன்னை அர்ப்பணித்துக்கொள். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க பக்கத்தில், உற்சாகமான ஆவி. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, உற்சாகமான ஆவி. இந்த உலகத்தில் பாடில்லாத மனுஷன் யாருமே கிடையாது. யாக்கோபு நிருபக்காரன் எழுதுகிறார், நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். Everyone has problem. எல்லாருக்குமே பாடுகள் இருக்கு. அந்த பாடுகளின் மத்தியிலே ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறானா, அவனுக்குள்ள என்ன சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம். அவன் ஜெபத்தை அசைக்கவே முடியாது. அவன் வேதம் வாசிக்கிற டைமை ஒருத்தராலும் திருட முடியாது. அவன் கர்த்தரை துதிக்கிறதை யாராலும் அசைக்க முடியாது. ஹalleluya. இரவெல்லாம் அப்படியே பாடிட்டே இருந்தால் பரலோகம் போயிட முடியாதுன்னு நினைக்காதே. நான் நான் சமைக்கும் போது பாடுறேன், நான் உட்காரும் போது பாடுறேன், நான் நடக்கும்போது பாடுறேன், என் கூடயே இருக்கார் தெரியுமா? ஏமாத்திக்காத. வார்த்தையாகிய இயேசு உனக்குள்ள நிலைத்திருந்தால் தான் நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். உன் வழிகளை சுத்தம் பண்ண முடியும். வாலிபன் தன் வழியை எதினால் காத்து கொள்வான்? தன்னை தேவ வசனத்தினால் காத்து கொள்ளுகிறதினாலே. If you want to protect yourself from sin, பாவத்தின் வழிகளை விட்டு நீ மாறி காக்கப்பட்டு நடக்கணும்னா வசனத்தின் ஆவி உனக்குள்ளே வேணும். கை உயர்த்தி ஹல்லேலூயா. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணீங்க, ஆண்டுடைய வருகையை மிஸ் பண்ணிடுவீங்க. தேவ பயம் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கணும். துணிகரமாக செய்யாத. ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற நீ, உனக்குள்ள சோர்வு வந்துருச்சு. ரொம்ப உனக்குள்ள தேவனை குறித்தே ஒரு சோர்வு ரொம்ப வந்துருச்சு. ஊழியத்தை குறித்து ஒரு சோர்வு வந்துருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையை இப்போ உனக்கு சோர்ந்து போகுது. காரணம், யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஹாப்பினஸ் இன் சால்வேஷன். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ இழந்து போயிட்டனால உனக்குள்ள ஒரு சோர்வு வருது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இந்த ராப்போஜனத்தில் ஒன்னே ஒன்று கேளுங்க, எனக்கு திரும்ப தந்துருங்க. அப்போ உற்சாகமாக நான் மாறி பாதகர்களுக்கு பாவிகளுக்கு நான் போய் எங்கும் சுவிசேஷம் சொல்வேன். 1000 ஆத்துமாக்களை என் கையில் கர்த்தர் கொடுப்பார். நான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன். நான் ஆதாயம் செய்வதற்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை வேளையில் எனக்கு என்ன ஆவியை தரணும்? ஓ, என்ன ஆவியை தரணும்? சரீரமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ அந்த உற்சாகமான ஆவிக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அந்த ஆவி திரும்ப நம்மை புதுப்பிக்கிறபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அந்த உற்சாகமான ஆவியோடு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. உற்சாகமான ஆவியோடு ஜெபிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ரட்சிப்பின் சந்தோஷத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. What a wonderful spirit of joy. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கேன். என்னவோ என் வாழ்க்கையில மழையை கிழிஞ்சி இரண்டா விழுந்தாலும் என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒருத்தராலும் எடுக்கவே முடியாது. கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் பிரசங்கம் பண்ணும் போதும் கூட அவர் சாதாரணமா பிரசங்கம் பண்ணலையா, அவர் உற்சாகமுள்ள ஆவியோடு பிரசங்கம் பண்ணாராம். சுவிசேஷத்தை அப்படிதான் அறிவிச்சாராம். என்ன அடி தெரியுமா பவுலுக்கு? வாரினால் அடி, கப்பையில் அடி, மனுஷங்கிட்ட அடி, வாயிலே ஒருத்தன் அடிச்சான். வாயிலே அடிச்சான். அந்த அடியெல்லாம் வாங்கியும் கூட சுவிசேஷத்தை எப்படி தெரியுமா அறிவிச்சாரா? அவருக்குள்ள உற்சாகத்தின் ஆவி இருந்ததா. எங்க நம்ம வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
16-17 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாம் இருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. வாவ்! நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. நான் உற்சாகமாய் ஊழியம் செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரானனான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. என் ஊழியத்தை நான் எப்படி செய்யணும்? ஆசையா செஞ்சா மட்டும்தான் எனக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? பலன் இல்ல, பலன், ரிவார்டு. அதுல பரலோகத்தில் நமக்கு ஒரு பலன் இருக்கு. துக்கமா அழுதுகிட்டே உன் சொந்த கவலை, அம்மா கவலை, புருஷன் கவலை, மனைவி கவலை, கதலி கவலை, உன் பணக்கவலை, எல்லாம் கவலையோடு நீ கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்தால் அதுல என்ன இல்லை? பலன் இல்லை, பலன் இல்லை, பலன் இல்லை. there is no reward. ஆகவே உற்சாகத்தின் ஆவியோடு நீ ஊழியம் செய்ய இன்னைக்கு அந்த ஆவி உன்னை மறுபடியும் நிரப்பட்டும். ஒருவரும் கெட்டு போகாதபடி அந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட நீ பிறருக்கு சுவிசேஷம் அறிவிக்க முதலாவது நீ மனம் திரும்பணும். மனம் திரும்பினாதான் உனக்கு உற்சாகமுள்ள ஆவி வரும். உற்சாகமுள்ள ஆவி வந்தாதான் நீ பிறருக்கு, பாதகர்களுக்கு தேவனுடைய வழியை உபதேசிக்க முடியும். கை உயர்த்தி அல்லேலூயா. நோவாவின் நாட்கள்ல நோவா கொண்டு ஆண்டவர் பேழையை கட்டி, ஆண்டவர் ஜனங்கள் அந்த பேழையில ஏறுவதற்கு 126 வருஷம் பொறுமையாய் காத்திருந்தாராம். எத்தனை வருஷம்? எல்லாம் சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 126 வருஷமும் நீடிய பொறுமை உள்ளவராக காத்திருந்தார். உனக்காக ஆண்டவர் இன்னும் எவ்வளவு வருஷம் காக்கணும்? ஆண்டவரை தேடுகிறவர்களாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுதான் தேவன் விரும்புகிறது. நான் எல்லாம் மாறிட்டு வந்துக்கிறேன், நீ மாறவே முடியாதுப்பா. இந்த ஜென்மத்தில் நீ மாறவே முடியாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும், அந்த பரலோக தேவ சமூகம் வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் மாறிட்ட பிறகு வந்துடுறேன், விட்டுட்ட பிறகு வந்துடுறேன், வரவே முடியாது. பேய் விடாது. நீ தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு ஓட 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 தேவன் இன்னும் உன்னை பரிசுத்தவானாக, இன்னும் நீதி உள்ளவனாக, இன்னும் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக அந்த கிருபை உன்னை நடத்தும். அல்லேலூயா. ஒரு படி பரிசுத்தம், பல படி பரிசுத்தத்தை அவர் தருவார். ஒரு படி நீதி, பல படி நீதியை அவர் தருவார். ஒரு பிரயாசம், அவர் நிறைய பிரயாசம் எடுப்பார். பேதுரு, நீ கொஞ்சம் ஒரு கால் அடி எடுத்து அந்த கடல்ல வை, மற்ற அடிகளை நான் உனக்கு தாங்கி நடத்துவேன். The first step is always important in your Christian life. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, முதல் ஸ்டெப் எடுத்து வையே. நான் எல்லா 10 ஸ்டெப்பும் நடந்து நான் ரேஸை ஓடி முடிச்ச பிறகு நான் வரேன், அது இப்போ முடியாது. அங்கதான் முடியும். அங்க அவர் வருக வர்ற வரைக்கும் நமக்கு இது ரேஸ் தான். புரியுதா உங்களுக்கு? நான் ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலாம், அப்பெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுப்பா. அங்கதான் ஜெயிக்க முடியும். ஆனால் ஓடுற நீ, எபிரேயர் 12:1-2-3 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவங்களையும் சுற்றி நிற்கிற எல்லா தடைகளையும் தள்ளிவிட்டு உன் விசுவாசத்தை துவக்குனவரும் உன் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கர்த்தரையே நோக்கி உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையுடனே கூட ஓடு. அல்லேலூயா. ஓட்டத்தை நிச்சயம் உள்ளவனாய் ஓடி முடி. I'm telling you, ஒரு நாள் சொல்றேன், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார், ஜெயம் கொண்டவனே வா. நீ ஒண்ணுமே செய்யல, நீ ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்ற, ஆனா அவர் உனக்கு எல்லாமே செய்யணும்னா எப்படி? சொல்லுங்க பார்க்க. ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வை, கொஞ்சம் பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணு, மீதி பரிசுத்தத்தை அவர் தருவார். கொஞ்சம்
கொஞ்சம் நீதியா வாழ ஒப்பு கொடு, அவரே உனக்கு நீதியாய் மாறுவார். He will be your righteous. கொஞ்சம் பிரயாசம் தேவை. பக்கத்து திரும்பி சொல்லுங்க, கொஞ்சம் உன் சைட்ல இருந்து வேலை நடக்கணும். பலன் இல்லாதவனுக்கு பலனை அளிக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். ஓ, உன் பலவீனத்தில் அவருடைய பலனை பூரணமாய் விளங்கச் செய்கிறவர். இந்த கர்த்தரை ஆராதிக்கிற நீயும் நானும் இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் பாவிதான், பாதகந்தான், ஆனாலும் எங்க கிருபையை எனக்கு திரும்ப தந்தீங்கன்னா நான் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தமாவேன், நீதிக்கு மேல நீதியாவேன், மகிமையின் மேல மகிமையாவேன். எனக்கு கிருபை அளிக்கிற தேவன் என் கூட இருக்கிற வரைக்கும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக என்னை கர்த்தர் அரசால வைப்பார். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை, பிசாசை, உலகத்தை, மாம்சத்தை ஜெயிக்க வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு முதலாவது காரணம் ஏன் தாமதமாகுகிறார்? ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு மனம் திரும்ப வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், இன்னும் தூய்மை அடைய வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டும், இன்னும் ரகசியங்களை அறிய வேண்டும், இன்னும் என்னை அறிய வேண்டும், இன்னும் அவரை புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அவரோடு கிட்டி சேர வேண்டும் என்பதற்காகவே அவர் தாமதமாகிக் கொண்டிருக்கிறார். சபையை பார்த்து இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் பேசுகிறார். You have to get ready for the great disappearance. பயங்கரமான ஒரு மறைவுதல் சபைகளிலே காணப்பட போகிறது. ஊழியர்கள் காணாமல் போவார்கள், மனவாட்டி காணாமல் போக போகிறது, ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற ஒருவன் காணாமல் போவான். ஓ, திரிகை தீர்த்து கொண்டிருக்கிறவர்கள் 2 பேரில் ஒருவர் காணாமல் போவார்கள், 2 பேர் வயலில் வேலை செய்கிறவர் ஒருவர் காணாமல் போவார்கள். They will disappear. உன்னுடைய குடும்பம் காணாமல் போகும், உன் சபை காணாமல் போகும். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். பொறுமையுடன் ஓடு, ஓட்டத்தை ஓடி முடி. உன் மீட்பர் வருகிறார், உன் ராஜா வருகிறார், உன் கர்த்தர் வருகிறார். ஆயத்தப்படுவாயாக. உன் பரிசுத்தத்திலே இன்னும் பரிசுத்தம், கிருபையிலே இன்னும் கிருபை, தயவிலே இன்னும் தயவு, அபிஷேகத்திலே இன்னும் அபிஷேகம், அவரை அறிந்து கொள்ளுகிற பாக்கியம், சத்தியத்தை அறிகிற அறிவு, அவரை ஆராதிக்கிற ஆராதனை, அவரை தொழுது கொள்ளுகிற தொழுது கொள்ளுதல் இன்னும் ஆர்வமாய் நடக்கட்டும். தேவ பயத்துடன், நடுக்கத்துடன் உன் ஓட்டத்தை ஓடி முடி. உன்னுடைய ஓட்டத்திலே யார் முன்பதாக வந்தாலும் அவர்களை உதறி தள்ளு. எந்த பாவம் வந்தாலும் அதனை உதறி தள்ளு. எந்த நெருக்கங்கள் வந்தாலும் உதறி தள்ளு. As a man of God, as a woman of God, தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய மனுஷியாய், நல்ல போர் சேவகனாய் தீங்கை அனுபவித்து தேவனுடைய வருகைக்கென்று சபையே ஆயத்தப்படுவாயாக. உன் அலட்சிய தனத்தை விட்டுவிடு. தூங்குகிற நீ விழித்து எழும்பு. சீயோனில் வசிக்கிறவர், புதிய எருசலேமை அரசாளுகிறவர் இதோ வருகிறார், இதோ வருகிறார். சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது எவன் பயப்படாதிருப்பான்? கர்ச்சிக்கிறவர் வருகிறார், ராஜரீகம் பண்ணுகிறவர் வருகிறார், ராஜாதி ராஜா வருகிறார், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் வருகிறார், உன்னை சந்திக்க வருகிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? உன் வருகையிலே உன் விசுவாசத்தை பறிகொடுக்கும்படியாய், உன் விசுவாசம் சோர்ந்து போகும்படியாய், எது வந்தாலும் பயப்படாத, திகைக்காத, கலங்காத. உன்னை அழைத்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு இரவிலிருந்து உன் இருதயம், உன் சிந்தை, உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரம் தேவனுக்காக ஆயத்தப்படுவதாக.
நீ ஆயத்தப்படு, நீ மனம் திரும்பு. சீக்கிரமாய் உன்னிடத்திற்கு வருகிறா. உன் விளக்கு தண்டை அணைத்து விடாதபடி மீண்டும் சீக்கிரமாய் வருகிறா. விழித்து எழும்ப சபையே. உன் அலட்சியத்தை விடு, உன் நிர்விசாரத்தை விடு, உன்னுடைய தூக்க மயக்கத்தை விடு, உன்னுடைய சோம்பேறித்தனத்தை விடு. நீ அறியாத நாளிகையில் வருகிறா. நீ அறியாத நாளிலே வருகிறா. திருடனை போல வருகிறா. சபையே ஆயத்தப்படுவாயா? Prepare yourself. ஒருவேளை நீ நடக்கும்போது வரலாம், நீ படுத்திருக்கும் போது வரலாம், நீ ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அவர் வரலாம், இப்போ வரலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரலாம், இந்த மாதத்தில் வரலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமாவுக்கோ கர்த்தர் நல்லவர்.